பேசுங்க. சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த பட்டில் வரதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டுருக்கீங்க. எதுதாண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அதை சீச படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. சிக்கா இந்த மேட்ரு காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டீங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் வந்து எந்த இதுலையும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? யாராவது இருப்பாங்களே, தனுஷ நடிக்க வைங்க சார். நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் வருது இல்லை? அதை அப்படியே சொல்லிடுவோம். நீ யார்கிட்ட வந்து இந்த மாட்டி விட்டுக்கிற உனக்கு ஐடியா இருக்குதா? ரிஸ்க் எடுக்காம இப்படி இந்த ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கு வச்சிருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மூடு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு பிரின்ஸ் அது எல்லாமே புரியுமா? அக்யூஸ்ட பிடிக்க முடியாத பட்டு போயிட்டு வந்து என்ன பேச